ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 3. எல்லாம் விதிப்படியா, அதன் தொடர்ச்சி. எனவேதான் பிரகலாதர் லௌகிக இன்பம் குறித்து அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்கிறார். நாகரீகமற்ற காட்டுவாசி பெறும் அதே பாலின்பத்தையே நாகரீகம் அடைந்த நகரவாசியும் பெறுகிறான். இருப்பினும் குடிசையில் பெறாமல் அவ்வின்பத்தை வானுயர் கட்டிடத்தில் பெறுவதால் நகரவாசி முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தற்பெருமை கொள்கிறான். இதுவா முன்னேற்றம்? ஆனால் வேத நாகரிகமோ இத்தகு முன்னேற்றம் உண்மையானதல்ல என்கின்றது. தன் சுயநிலை அறிவதே, அதாவது கடவுளுடனான நமது உறவை எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பதே உண்மையான முன்னேற்றமாக குறிப்பிடுகிறது. தன் சுயநிலையை அறிய முயற்சிக்கும் யோகியை மனிதர்கள் சோம்பேறிகள் என கருதுகிறார்கள். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி வெளிப்படையாக எதையும் செய்யாமல் சாந்தமாக அமர்ந்திருந்தாலும் அவர் அதிகமான ஊதியம் பெறுகிறார். அதே நீதிமன்றத்தில் மற்றொருவர் நீண்ட நேரம் முத்திரையிடுவதில் ஈடுபட்டாலும் அவர் நீதிபதியின் ஊதியத்தில் 10 பங்கை கூட பெறுவதில்லை. அறியாமையினால் முத்திரையிடுபவர் கடினமாக உழைக்கும் தான் நீதிபதியை விட குறைந்த சம்பளம் பெறுவதாக நினைக்கிறார். அது தவறே. அது போன்றதே இந்து மதம் முன்னேற்றத்தை தடை செய்கிறது என்ற குற்றச்சாட்டும். இது அறியாமையினால் வருவதே. வேத நாகரிகம் புத்திசாலிகளுக்கானதாகும். கழுதையை போல கடினமாக உழைக்காமல் மற்ற பிறவிகளில் அறிய முடியாத தன் சுயநிலையை அறிவதற்கு முயற்சிக்கும் புத்திசாலிகளுக்காக ஏற்பட்டதே வேத நாகரிகமாகும். சில சமயங்களில் நாம் ஓடி ஒளிபவர்களாக குற்றம் சாட்டப்படுகிறோம். அது என்ன குற்றச்சாட்டு? ஸ்ரீல பிரபுபாதா இவ்வாறு கேட்க ஒரு சீடர் கூறுகிறார். உண்மை நிலையிலிருந்து நாம் தப்பி ஓடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு பதில் சொல்கிறார். ஆம், அவர்களுடைய உண்மை நிலையிலிருந்து நாம் தப்பி ஓடுகிறோம். ஆனால் அவர்களுடைய உண்மை நிலை நாய்களின் ஓட்டமாகும். நம்முடைய உண்மை நிலையோ தன் சுயநிலை அறிவது, கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் காண்பதாகும். இதுவே வித்தியாசம். இதனால் தான் பௌதிகவாதிகள் மூடர்களாக, கழுதைகளாக விவரிக்கப்படுகின்றனர். ஏன்? முன்னேற்றத்தை பற்றி அறியாததால் கழுதை மிகவும் கடினமாக உழைக்கிறது. சலவைக்காரர் அதற்கு கொடுக்கும் சிறிதளவு புல்லிற்காக அது பொதி சுமக்கிறது. இந்த சலவைக்காரரின் பிடியிலிருந்து தப்பினால் அதிக அளவில் பொதி சுமக்காமலேயே புல்லை தின்னலாம் என்பதை உணரும் அளவிற்கு அதற்கு அறிவு கிடையாது. இந்த உலகத்தில் பொருளாதாரத்திற்காக உழைப்பவர்களும் இது போன்றே உள்ளனர். அவர்கள் அலுவலகத்தில் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். நாம் அவர்களை காண சென்றால் மிகவும் வேலையாய் இருக்கிறேன் என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார். மேலும் கூறுகிறார், மக்கள் மிகவும் கடினமாக உழைப்பதுதான் எதற்காக? 2 துண்டு ரொட்டிக்காகவும் 1 கோப்பை தேநீருக்காகவும் தான். இந்நோக்கத்திற்காகத்தானா நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உழைக்கிறீர்கள்? அல்லது காலையில் கையில் இருந்த 1000 ரூபாயை 2000 ஆக்குவதற்காகவா உழைக்கிறீர்கள்? அவ்வாறு பணத்தை போக்குவதே ஒருவரது திருப்தியாக இருப்பினும் அவர் உட்கொள்வதென்னவோ அதே 2 துண்டு ரொட்டியும் 1 கோப்பை தேநீரும் தான். அதன் பின்னர் அவர் மீண்டும் கடினமாகவே உழைக்கிறார். இதனால் தான் பொருளாதாரத்திற்காக உழைப்பவர்கள் மூடர்கள் எனப்படுகின்றனர். வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை அறியாமல் அவர்கள் கழுதையை போன்று உழைக்கிறார்கள். ஆனால் வேத நாகரிகமோ மாறுபட்டதாகும். குறிப்பாக வேத முறையை பின்பற்றுபவர்கள் சோம்பேறிகள் எனும் குற்றச்சாட்டு தவறானது. அவர்கள் மிக உயர்ந்ததொரு நோக்கத்திற்காக மிகவும் சுறுசுறுப்பாக பணிபுரிகிறார்கள். பிரகலாதர் இச்சுறுசுறுப்பான பணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். கௌமார ஆசரேத் பிராக்ஞௌ. ஒருவன் குழந்தை பருவத்திலிருந்தே தன் சுயநிலையை உணர்வதற்காக முயற்சிக்க வேண்டும். ஒரு வினாடியை கூட இழந்துவிடக்கூடாது. அதுவே வேத நாகரிகமாகும். பொருளாதாரத்திற்கு உழைப்பவர்கள், வேத நாகரிகத்தை பின்பற்றுபவர்கள் நம்மை போல் நாய்களையும் கழுதைகளையும் போல் கடினமாக உழைக்காமல் ஓடி ஒழிகிறார்கள் என கருதுகிறார்கள். ஆம், வேத நாகரிகத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களுடைய பயனற்ற முயற்சிகளில் இருந்து தப்புகிறார்கள். தன் சுயநிலை உணரும் வேத நாகரிகம் சமூகத்தின் வர்ணாசிரம அமைப்பிலிருந்து ஆரம்பமாகிறது. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரபுமான் விஷ்ணுராத்யதே. ஒவ்வொருவரும் தனது தொழிற்கடமைகளின் விளைவுகளை விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் பாத கமலங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் தான் வேத நாகரிகம் வர்ணாசிரம முறை, அதாவது ஆன்மீக கண்ணோட்டமுடைய சமுதாய அமைப்பு எனப்படுகிறது. வர்ணாசிரம அமைப்பு 4 சமூக மற்றும் 4 ஆன்மீக பிரிவுகளை கொண்டது. சமூக பிரிவுகள் பிராமணர்கள், அதாவது ஆசிரியர்கள் மற்றும் மத குருக்கள்; சத்திரியர்கள், அதாவது ஆட்சி செய்பவர்கள் மற்றும் போர் வீரர்கள்;
வைஷ்யர்கள் அதாவது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் சூத்திரர்கள் அதாவது ஏவலாட்கள் மற்றும் தொழிலாளிகள் ஆகும். ஆன்மீக பிரிவுகளோ பிரம்மச்சாரிகள் அதாவது மாணவர்கள், கிரகஸ்தர்கள் அதாவது குடும்பஸ்தர்கள், வானப்பிரஸ்தர்கள் அதாவது குடும்பங்களில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் சந்நியாசிகள் அதாவது துறவிகள் எனப்படும். எப்படி இருப்பினும் இவர்கள் அனைவரது இறுதி குறிக்கோளும் விஷ்ணு ஆராத்ய தேனி பரமபுருஷரான விஷ்ணுவை வழிபடுவதே ஆகும். அதுவே நோக்கமாகும். ஆனால் நவீன நாகரிகம் அடைந்த சமூகத்தினர் வர்ணாசிரம அமைப்பை அறியாதவர்கள். எனவே அவர்கள் நாய்களை போன்று பாடுபடும் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நாய் 4 கால் பாய்ச்சலில் ஓட அவர்கள் 4 சக்கரங்களின் மீது ஓடுவதால் நாகரிகம் அடைந்துள்ளதாக நினைக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா, இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.